சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம். முனி செல்வி அப்படின்றவங்க வந்து ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டிருக்காங்க சார். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒன்று இருக்காங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கணவர் வந்து இறந்துடுறாங்க. அந்த இறக்குறதுக்கு முன்னாடி அந்த கணவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு சொத்தை வந்து அடமானம் வச்சுருக்காங்க. அந்த சொத்து வந்து கடனில் முங்கிருச்சு. இப்போ திருப்பி அந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரெண்டாவதாக ஒரு நபரை திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்போ திருமணம் செஞ்ச நபர் வந்து என்ன செஞ்சு ரெண்டாவது கணவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த சொத்தை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்போ முதல் கணவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது கணவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சொத்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ மிக தெளிவாக வந்து கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த பொண்ணு முதல் ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. முதல் கணவர் பேரில் உள்ள சொத்தை வந்து அடமானம் வைக்கிறாங்க. அப்போ கணவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த சொத்து வந்து வட்டி முதலும் மிஞ்சி ஏலத்துக்கு வந்து விற்பனைக்கு வருது. இரண்டாவது அந்த அம்மா திருமணம் பண்ணிக்குது. இரண்டாவது கணவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ இரண்டாவது கணவர் வந்து ஏலத்தில் கிரையம் வாங்கிக்கிறாரு, இல்லை சொத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கினா இதில் முதல் கணவரோட மகனுக்கு சொத்தில் பங்கு இருக்கா? இதுதான் கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எப்போ வந்து அந்த சொத்து ஏலத்துக்கு வந்துருச்சோ, விற்பனைக்கு ஏலத்துக்குன்னு வந்துருச்சோ, அப்பயே வந்து அது வந்து செல்ஃபக்கேடாக மாறுது, சுயசம்பாத்தியமாக மாறி அது இரண்டாவது கணவரின் சுயசம்பாத்திய சொத்தாகிறது. எப்போ வந்து தனி சொத்தாகுது? ஒரு சொத்தை ஏலத்தில் எடுக்கும் பொழுது அந்த பழைய வந்து உரிமையாளருடைய பற்றுதல் காலியாகுது. ஸோ அந்த அடமானத்தின் மூலமாக இரண்டாவது கணவர் வந்து கிரையம் பெற்றுட்டார்னா அது வந்து இரண்டாவது கணவரால் பெறப்பட்ட சுயசம்பாத்திய சொத்து. அதை அவர் இருக்கும் வரைக்கும் எப்படினாலும் பயன்படுத்தலாம், உயிரில் கூட எழுதி வைக்கலாம். ஏன்னா இதில் அவர் இல்லாமல் போனால் தான் அவங்க பையனுக்கு, அது இரண்டாவது கணவருடைய பையனுக்கு இருக்குது. முதல் கணவரோட பையனுக்கு இதில் லயபிலிட்டி கிடையாது. சப்போஸ் முதல் கணவர் வச்ச அடமானத்தை மீட்டெடுத்திருந்தார், இரண்டாவது கணவர் மீட்டெடுத்திருந்தார்னு வைங்க, அதில் முதல் கணவரின் மகனுக்கும் முதல் கணவரின் மனைவியாக அந்த அம்மாவுக்கும் வாரிசுதாரராக வந்துடுறாங்க. ஸோ கிரையம் வாங்கினா தான் இரண்டாம் கணவரின் வாரிசுதாரருக்கு சென்றடையும். அடமானத்தை மீட்டெடுத்தால் முதல் கணவரின் வாரிசுதாரர்களுக்கு சென்றடையும். இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பதை கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டுருங்க. ரொம்ப நன்றி.